இனிய தோழமைக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது RDBMSல ஒரு சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் SQL Server. ஓகே, ஸோ RDBMSனா என்னென்னு முதல்ல கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். RDBMS வந்து இட்ஸ் அன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாவுக்கு நடுவில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கிளியராக வந்து அதெல்லாம் நிறைய டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டேபிள் என்னென்னா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸல் ஷீட் மாதிரி ரோ இருக்கும், காலம் இருக்கும், ரைட்? ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இது ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி தான் வந்து ரோ காலமாக இன்டர்னலாக ஸ்டோர் ஆகிருக்குன்னா இருக்காது. இன்டர்னலாக நமக்கு எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இருக்குமோ அப்படி தான் அது ஒரு ப்ரொப்ரைட்டரி ஃபார்மேட். இப்போ மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்னா அது வந்து .mdb அப்படின்னு ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆரக்கல்னா அதுக்கு வேறு மாதிரி MS Access, MongoDB, MySQL. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டேட்டாபேஸ் RDBMS சர்வர்ஸ். ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒரு ப்ரொப்ரைட்டரி ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் அது புரிஞ்ச மாதிரி சேவ் பண்ணிக்கும். ஸோ நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சரை பார்க்குறது ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த டேபிள் இருக்கும்போது டேபிள் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டேபிள் வந்து எப்படி இன்னொரு டேபிளோட ரிலேட் பண்ணியிருக்கிறது, ரைட்? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கொடுக்கலாம், ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அது மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்லாம். ஸோ நம்ம அது இன்னும் நிறைய பார்க்கலாம் அதை பற்றி. ஓகே, நீங்கள் RDBMS பற்றி நம்மக்கிட்ட சில வீடியோஸும் இருக்குது டேட்டாபேஸ் பற்றி. ஸோ அதை டெஃபினட்டாக அதை பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இது எந்த கேட்டகரி ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வருதுன்னு. ஓகே, ஸோ RDBMS இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ப்ளீஸ் கோ த்ரூ அவர் எக்ஸிஸ்டிங் வீடியோஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும் அதில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டெவலப்பர் எடிஷன் ஃப்ரீ தான். ஓகே, ஸோ டெவலப்பர் எடிஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டெவலப்பர் எடிஷன். ஸோ டெவலப்பர் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ சர்வர் ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல, சர்வர் இருக்கும், SSMS ஒன்று. SSMSனா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ டெவலப்பர் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணும்போதே அது கேட்கும் இந்த மாதிரி SSMS இன்ஸ்டால் பண்ணணுமான்னு. ஸோ அது பேர் SSMS, SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ இது எதுக்குன்னா இங்கே வந்து இதில் ஒரு கிளைண்ட் சர்வர் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கிளைண்ட்டாக நினச்சிக்கலாம். ஓகே, இந்த SSMS. ஓகே, ஸோ எப்படி பார்க்கணுன்னா இப்போ வந்து சர்வர் வந்து SQL சர்வர். ஓகே, டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் இங்கே வந்து SQL சர்வர். இது வந்து ஒரு செப்பரேட் சர்வரில் இருக்கலாம். ஓகே, ஸோ செப்பரேட் சர்வரில் வேற ஒரு கண்ட்ரிலே கூட இருக்கலாம் நம்ம SQL சர்வர். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம் இந்த அஷ்யூர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சர்வர் வந்து எங்கே வேணா இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கும். ஓகே, ஒரு ஹோல் ஆஃபீஸில் ஒரு ஸ்மால் லைக் மிட் ரேஞ்ச் ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்னா ஒரு SQL சர்வர் தான் இருக்கும். ஏன்னா லைசன்சிங் இந்த காஸ்ட்லாம் அதிகம். ஸோ ஒரு SQL சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10 யூசர் இருக்காங்க. ஸோ 10 யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா SSMS 10 பேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, 10 யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. கிளைண்ட்னு சொல்லுவாங்க, நம்ம புரியுற மாதிரி யூசர்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை யூசர் யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை SSMS இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அவங்கவுங்க மெஷினில். ஸோ இது வந்து என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இந்த SSMS வந்து லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ SQL சர்வர் வந்து இன்னொரு சர்வரில் இருக்கலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணும்போது நம்ம இதுலேயே இருக்கும், நம்ம சேம் கம்ப்யூட்டர்லேயே சர்வரும் இருக்கும், SSMSஸும் இருக்கும். அதனால நமக்கு டக்குன்னு அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஆனால் டெஃபினட்டாக அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ அதனால தான் அது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து இந்த சர்வர் கனெக்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் இருக்குது. ஸோ இப்போ கனெக்ட் அப்படிங்கும்போது டேட்டாபேஸ் இன்ஜினா டேட்டாபேஸ் இங்கே கேட்குது பாருங்கள் சர்வர் நேம். ஸோ இது ஒரு VM, ஒரு அந்த ஆஃபீஸில் இருக்க சர்வர் நேம் கொடுக்கணும். இது வந்து விண்டோஸ் அத்தன்டிகேஷன். ஸோ விண்டோஸ்னால் ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கிறது இருந்ததுன்னா விண்டோஸ் அத்தன்டிகேஷன். SQL சர்வர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அது மாதிரி கொடுக்கறது.
அஷ்யூரில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கனெக்டினோடனே இது கனெக்ட் ஆகிடும் இந்த டேட்டாபேஸ் என்ஜின். ஓகே, அப்புறம் வந்து இது லிஸ்ட் பண்ணணும் எத்தனை டேட்டாபேஸஸ் இருக்குன்னு. ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் கான்செப்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வருக்கு போய் சர்வர் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, சர்வர் எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை திருப்பி கொடுக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸை வந்து தான் இந்த ஒயரில் மறுபடியும் எந்த இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் இந்த கொரி விண்டோவில் வந்து இது காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் அட்டட் வெர்ஷன், என்ன வெர்ஷன் பார்க்கணுன்னா SQL Server வெர்ஷன் 2019 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சர்வர் வேறு இடத்துல இருந்தால் அங்கே போயிட்டு அந்த டேட்டா வந்து ஒயரில் வந்து நமக்கு இங்கே அது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து SSMS வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டம்ப் டெர்மினல். ஓகே, ஸோ அதனால தான் SQL Server இஸ் எ மல்டி யூசரை இது ஹேண்டில் பண்ணும். ரைட், மல்டி யூசர், மெனி யூசர்ஸ் வந்து இட் வில் ஹேண்டில். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் நம்ம ஸ்லோவாக. பட் இந்த கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிளைண்ட் சர்வர் அப்படின்னா என்ன, ஏன் சர்வர் எங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கேன் டாக் டு ஒன் சர்வர். ஸோ சர்வர் தான் அது கேப்பபிள் இந்த டேட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எந்த யூசர் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல, அது எல்லாமே சர்வர் வந்து ஹேண்டில் பண்ணும் SQL Server. ஓகே, இந்த SQL Server ஆர்கிடெக்சர் வெரி வெரி செப்பரேட் டாபிக். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபிஏன்னு ஒருத்தர் இருப்பாங்க, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த SQL Server இன்ஸ்டாலேஷன், அதோட பேக்கப்ஸ் எடுக்கிறது, அதோட டிசாஸ்டர் ரெக்கவரி, ஸோ இது எல்லாமே அவங்க செட் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரம் அவர் இப்போ நம்ம அப்ளிகேஷன் டெவலப்பராக நமக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஓகே, இப்போ வந்து ஓகே உங்கள்கிட்ட ஸோ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பு செகண்ட் RDBMS என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கிளைண்ட் சர்வர் என்னன்னு பார்த்தோம் ஒரு ஹை லெவலில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ SSMS நம்ம சொன்ன மாதிரி SQL Server Management Studio, கனெக்ட், டேட்டாபேஸ் என்ஜின், சர்வர் நேம், விண்டோஸ் authentication and then it connected. ஓகே, ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் என்ஜின் இருக்குல்ல SQL Server. ஓகே, இதோட பேசுறதுக்கு we need a language, right? So that language is called SQL, Structured Query Language. Okay, ஸோ இந்த லாங்குவேஜ் தான் வந்து SQL சர்வருக்கு புரியும். SQL சர்வர்னும் போது இதில் டிரான்சாக்ட் எக்ஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க. ANSI SQLனு இருக்குது. ANSI SQL வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எனி இப்போ வந்து Oracle SQL Server எனி RDBMS ஒர்க் ஆகும் ANSI. ஸோ நம்ம அந்த ANSI நம்ம சில கமெண்ட்ஸ் வந்து T-SQL ஸ்பெசிஃபிக்காக SQL நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL சர்வருக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதான் லிட்டில் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டஃப் வந்து காமனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லாங்குவேஜ்னால தான் நம்ம வந்து சர்வரோட பேச முடியும். ரைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஒரு ஹை லெவல் கேட்டகரியில், அப்புறம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இதெல்லாம் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா டெஃபினிஷன் வந்து எப்படி டேட்டாவை டிஃபைன் பண்ணுறது. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் கிரியேட் ஏ டேட்டாபேஸ். ஸோ இது எல்லாமே அந்த DDL வரும், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில். ஸோ கிரியேட்டிங் ஏ டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இங்கே தான் கொடுத்தாச்சு. ரைட், ஒரு SQL என்னன்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இது எதுக்குன்னா நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் மேனிப்புலேட் பண்ண. இது அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட், ANSI ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம CRUD ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸில். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் கிரியேட் ஏ டேட்டாபேஸ். ஒரு டேட்டா பேஸ் வேணும் இல்லையா, வேர் டு ஸ்டோர் நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, SQLனு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நவ் கோ ஹியர், கேன் ரீஃப்ரெஷ் அண்ட் சி. பாருங்கள். ஓகே, வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, வேறு டேபிள்ஸ்லாம் எம்டி.
ஓகே. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிள். ஸோ டேபிள்னா இதுதான், இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ டேட்டா வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு சிம்பிளாக புரியும் அந்த ஸ்ட்ரக்சர். அதனால ஸோ சின்டாக்ஸ் பார்க்கணும். கிரியேட் டேபிள், இந்த டேபிளோட நேம், ரைட், யூ கேன் கிவ் எனி நேம். ஓகே, பர்சன்ஸ், கஸ்டமர்ஸ், ரைட், எனி நேம் யூ கேன் கிவ். பர்சன் வச்சுப்போம். ஐடி, ஓகே, பர்சன் ஐடி. ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ்ல நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. இல்லை முடிஞ்சால் நம்ம வீடியோஸில் எங்கேயாவது இருக்கும் அது டேட்டாபேஸ் ரிலேட்டட், அது பாருங்கள் என்னன்ட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஒரு எஃபிஷியண்ட்டாக டேபிள் கிரியேட் பண்ண முடியும். நார்மலைசேஷன். ஸோ 3 levels ஆஃப் நார்மலைசேஷன் இருக்குது பேசிக்காக. ஸோ பர்சன் ஐடி, ஒரு ஐடென்டிட்டி வேணும், ஒரு யூனிக் ஐடி பேசிக்காக இது. ஓகே. அப்புறம் வந்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், நார்மல் ஸ்டஃப், சிட்டி. ஸோ இப்போ கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், இது டேட்டா டைப். ஸோ இன்டீஜர் வந்து டேட்டா டைப், சீக்வல் சர்வருக்கு புரியும், ரைட். அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஒரு இது இருக்கும். இது வந்து யாருக்கு யாருன்னா ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், ரைட். இது இன்டீஜர். அட்ரஸ் வந்து அதே தான், ஸ்ட்ரிங். வேர்கார் எல்லாமே வேரியபிள் கேரக்டர், எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா. இது எல்லாமே இது வந்து இன்டீஜர். ஓகே. ஸோ லெட்ஸ் கிரியேட் இட். எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் இ, எக்ஸிக்யூட். ஓகே, ரீஃப்ரெஷ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா we have to use it. வேறு இடத்துல கிரியேட் ஆச்சு, இந்த மாஸ்டரில் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ யூஸ் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். ஸோ கண்ட்ரோல் இ, ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்தாச்சு பர்சன், ரைட். இங்கே பாருங்கள் காலம்ஸ். ஸோ இது எல்லாமே காலம், ரைட். பர்சன் ஐடி, நல், இன்டீஜர். நல்னா நல் அலோவ்டு. ஓகே. நாட் நல், எனக்கு நல் அலோவ் பண்ண வேண்டாம்னா நம்ம வந்து இங்கே நாட் நல் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ வந்து நல் அலோவ் பண்ணாது. ஓகே. ஜென்ரலாக அது நாட் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஐடிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், நம்ம அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எனக்கு வேண்டாம் டேபிள்னா ஐ கேன் ட்ராப் இட். ஜென்ரலாக இதெல்லாம் பண்ண முடியாது ப்ரொடக்ஷன்லலாம். பட் ஸோ நமக்கு இப்போ நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ட்ராப். இது எல்லாமே டிடிஎல், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து இல்லை, இப்போ டேபிள் இஸ் கான். ஓகே. ஸோ இப்போ வந்து நாட் நல் போடுவோம். தென் அகெயின் கிரியேட் இட். ரைட் கிளிக், ரீஃப்ரெஷ். ஸோ இங்கே பார்த்தாச்சு, இந்த டேபிள் காலம்ஸ் நாட் நல். ஓகே. மற்றதெல்லாம் நல் அலவுட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து நல்லா இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன தேவைன்ட்டு. நாட் நல், ஃபர்ஸ்ட் நேம் கண்டிப்பாக வந்து இருக்கணும். தென் கேன் சே நாட் நல். ஸோ ஆல்வேஸ் லைக் இந்த கீவேர்ட்ஸ்லாம் இதில் கொடுங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே. ஸோ அது வந்து ஒரு நல்ல கோடிங் ஸ்டாண்டர்டு. ஸோ கண்ட்ரோல் இ. ஸோ 2 தடவை பண்ணாதனால டேபிள் இல்லைன்னு சொல்லுது, பிகாஸ் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ரீஃப்ரெஷ், ஐ டோன்ட் see it. ஓகே. ஸோ நம்ம நாட் நல் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு பேர், நாட் நல் இதெல்லாம். ஸோ ரீஃப்ரெஷ். ஐ மீன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் நாட் நல் மென்ஷன்ஸ் த காலம் cannot have a null value. அதே மாதிரி யூனிக்கு. ஏன்னா இப்போ பர்சன் ஐடி வந்து ஒரே ஐடி கொடுக்க முடியாது 2 பேருக்கு, அதனால யூனிக்காக வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பியூட்டி. இது பிரைமரி கீயாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. பிரைமரி கீனா நாட் நல்லா இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஓகே. இட்ஸ் வெரி குட். இது பிரைமரி கீ, எனி ஐடி வி ஹேவ் டு புட் இட் as a பிரைமரி கீன்னு போடணும் நம்ம. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது பிரைமரி கீன்னு சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஐடி, இந்த பர்சன் ஐடி, ரைட். ஸோ ஐடி பிரைமரி கீயாக இருந்தால் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி வந்து 1ல் ஆரம்பிக்கும், 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு 1, அடுத்தது 2, 3 அது மாதிரி. ஓகே. அப்புறம் டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ
ஸோ இது எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ், இட் கம்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது அதை நம்ம இங்கே கொடுக்க முடியும், எது மாதிரி இந்த டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிரியேட் பண்ணுவோம். டாப் ட்ரைவல் பர்சன், ஸோ நல்லா புரியறதுக்காக பர்சன் ஐடின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐடென்டிட்டி பிரைமரி கீ. ஓகே, லாஸ்ட் நேம் இருக்கும், நாட் நல்லா இருக்க முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் நேமும் ஹேவ் டு என்டர் சம் வேல்யூன்னு வச்சுப்போம். ஸோ இந்த வந்து டிஃபால்ட் ஒன். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கிரியேட். ஓகே, இட்ஸ் கிரியேட்டட். இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எடிட் பண்ணுவோம். இது செலக்டர். ஸோ இங்கே வருவோம் நம்ம. ஸோ இதெல்லாமே வந்து டிடிஎல். ஓகே, டிடிஎல் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்டர் பண்ண முடியுமா? நான் வந்து இமெயில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஏன்னா இப்போ டேட்டாவும் இன்சர்ட் பண்ணிடுறோன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ புதுசாக ஒரு காலம் வேணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காலம் இல்லை, அது ரைட். இங்கே பாருங்க, இமெயில் இல்லை. ஸோ அப்போ வந்து ஆல்டர். ஸோ ஆல்டர் டேபிள் பர்சன் இந்த டேபிள். இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஆல்டர் டேபிள், அப்புறம் டேபிள் நேம், ஆட் காலம், என்ன காலம் அந்த காலம். ஓகே, லெட்ஸ் see. ஆட் காலம். ஸோ இந்த டேட்டா டைப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். One second. Alter table name. Okay, we'll get back to this. Okay, நமக்கு வருவோம். So இப்போ வந்து இந்த alter table syntax, one second, let me quickly see. இந்த ANSI இந்த T-SQL ஓட டிஃபரன்ஸ் சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். Add column SQL Server. So T-SQL specific to SQL Server. One second, இதில் பார்ப்போம் குயிக்காக. Alter table name, add column name. Okay, add, okay, direct a column. Okay, add அப்படியே கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆட் காலம்னு கொடுக்க வேண்டாம். என்ன காலம்னு சொன்னால் போதும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இமெயில் ஆட் ஆச்சு. ஸோ ரீஃப்ரெஷ். ஸோ இமெயில். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டிடிஎம்எல் வேறு என்ன இருக்குது? ட்ராப் இருக்குது, கிரியேட், ஆல்டர். இது எல்லாமே டைரெக்டாக வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுறது, ரைட்? இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுறது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வரும். ஓகே, அடுத்து மேனிப்புலேஷனில் என்ன வரும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஓகே, நன்றி.